என்னடா இப்பலாம் டெய்லி வீடியோ கரெக்ட்டா போட்டுறோமேன்னு நானு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நேத்துக்கு வீடியோ போட முடியல. என் தம்பிக்கு போயிட்டு ஊசி போட்டுருக்காக போனோம் தடுப்பூசி. கரெக்ட்டா 1 1/2 வயசு ஆயிடுச்சா, 1 1/2 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேல போடா மாட்டேன் சரியா வராதுன்னு போட்டாச்சு போயிட்டு. அதனால நேத்து தம்பி என்ன வச்சு செஞ்சுட்டாப்புல. பாவம் அவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா 2 ஊசி கையில ஒரு ஊசி, கால்ல ஒரு ஊசி. இந்த கால்ல ஊசி தான் ரொம்பவே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அதே மாரி ரொம்ப வீங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டான் நடக்கிறதுக்கே. ஐஸ் கியூப் அழுவுறான்றதுனால வைக்காமலாம் இல்ல. வச்சுட்டே இருந்தேன். நீங்களுமே ஊசி போட்டா கண்டிப்பா குழந்தைங்க அழுவும், ஜுரம் வரும்ன்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் மட்டும் வைக்காம விட்டுறாதீங்க. எந்த இடத்துல ஊசி போட்டாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா ஐஸ் கியூப் வச்சுட்டு இருந்தேன். குழந்தைங்க ரொம்ப அழுகுவாங்க தான். கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க வச்சு கொஞ்சம் வீக்கம் கம்மியாயி இன்னைக்கு கொஞ்சம் நடக்குறாரு சாரு. மொத நாள் பாப்பா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொண்டக்கடல ஊற வச்சிருந்தேன். என்னன்னு நினைச்சேன்னு தெரியல. உப்பு கொஞ்சம் கூட போட்டேன் போல. அது உப்பு கரைச்சு போய் அதனால சாப்பிடவே இல்ல. அவளும் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டா. நான் வீட்ல மாமாக்கு வச்சிருந்தேன். அதையுமே அவர் சாப்பிடல. அப்படியே இருந்துச்சு. சரி கிரேவி மாரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா அடுத்த நாள் சாப்பாடு என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது கொண்டக்கடல இருந்தது ஞாபகம் வந்துச்சு. சரி கொண்டக்கடல பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். கொண்டக்கடல ஆல்ரெடி உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடுல பார்த்து பார்த்து போட்டேன். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மத்தபடி டேஸ்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. கீழ டீடெயில் ரெசிபி குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்.